குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம போன வீடியோவில் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்டில் கன்வர்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவைட் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் வெயிட்? வெயிட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹெவினஸ் ஆஃப் ஆன் ஐட்டம். வெயிட்டுங்கிறது ஒரு பொருளுடைய ஹெவினஸ் மீன்ஸ் அதாவது கணம், ஒரு பொருளுடைய கணம் என்னங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வெயிட். ஹெவியர் இஸ் த ஐட்டம், மோர் இஸ் இட்ஸ் வெயிட். ஹெவியர்னா ஒரு பொருளுடைய அதிகமான வெயிட்டை தான் ஹெவியர்னு சொல்கிறோம். லெஸ் ஹெவி இஸ் த ஐட்டம், லெஸ் இஸ் இட்ஸ் வெயிட். லெஸ் ஹெவி அப்படின்னா அதாவது கம்மியான வெயிட் கம்மியாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? லெஸ் ஹெவி அப்படின்னு சொல்கிறோம். லைட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா? அதான் இப்போ வெயிட்னா என்னன்னு புரியுது. வெயிட்னா என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த வெயிட்டை எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ணலாம், அதுக்கு என்ன யூஸ் ஆகுது மெஷர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்க போகிறோம். We have standard weights available for different values as 10 kg, 5 kg, 2 kg, 1 kg, 500 gram, 250 gram, 100 gram, 50 gram. இதெல்லாம் ஸ்டோன். இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மெஷர்மெண்ட் பண்ணுறோம். இப்போ உனக்கு 10 கிலோகிராம் வேணும் அப்படின்னா 10 கிலோகிராம் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணணும். அதுவே எனக்கு 100 கிராம் தான் வேணும் அப்படின்னா 100 கிராமுக்கு நம்ம 10 கேஜி நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு 100 கிராம் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணால் ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிச்சா? சில்ட்ரன், கிராம் அண்ட் கிலோகிராமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு பொருளை பார்த்த உடனேயே அதை கிராமில் மெஷர் பண்ணணுமா, கிலோகிராமில் மெஷர் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வெயிட்னா என்ன? ஒரு பொருளுடைய ஹெவினஸ். அந்த ஹெவினஸை வச்சு தான் நம்ம அந்த பொருளுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், பிக்சரை பாருங்கள். பேப்பர் கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் கிளிப்பை கிராமில் மெஷர் பண்ணுவீங்களா, கிலோகிராமில் மெஷர் பண்ணுவீங்களா? கிராமில் தான் மெஷர் பண்ணணும் இல்லையா? ஏன் அதை கிலோகிராமில் மெஷர் பண்ணக்கூடாது? ஒரு கிளிப், அந்த 2 கிளிப் அதெல்லாம் நம்ம கிராம்லேயே மெஷர் பண்ணணும். இப்போ ஒரு சாக் ஆஃப் பேப்பர் கிளிப் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? கிலோகிராமில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஏன்னா ஒரு கிளிப்பாக இருக்கும்போது அதனுடைய வெயிட் கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும்? கிராமில் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதையே சாக்குனா ஒரு மூட்டையாக கிளிப் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? அதை கிலோகிராமில் தான் நம்ம மெஷர் பண்ணணும். கீழே பாருங்கள், டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிக்ஷனரியை கிராமில் மெஷர் பண்ணுவீங்களா, கிலோகிராமில் மெஷர் பண்ணுவீங்களா? கிலோகிராமில் தான் மெஷர் பண்ணணும். ஏன்னா அந்த டிக்ஷனரி வெயிட் அதிகமாக இருக்குது. அப்போ அது கிலோகிராமில் மெஷர் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே உள்ள பிக்சரை பாருங்கள். இப்போ பார் ஆஃப் சோப். இந்த சோப்புங்கிறத கிராமில் மெஷர் பண்ணணுமா, கிலோகிராமில் மெஷர் பண்ணணுமா? கிராமில் தான் மெஷர் பண்ணணும். பிஸ்கெட்ஸ் கிராமில் தான் மெஷர் பண்ணணும் இல்லையா? ஸ்கூல் பேக்கில் புக்கு, நோட் எல்லாம் வச்சா என்ன ஆகும்? வெயிட் அதிகமாக இருக்கும். அப்போ கிராமில் மெஷர் பண்ணணுமா, கிலோகிராமில் மெஷர் பண்ணணுமா? கிலோகிராம். Significance of kilogram and gram. The heavier weights are measured in kilogram. இப்போ தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரொம்ப ஹெவியாக இருந்தால் அதில் எதில் மெஷர் பண்ணணும்னு பார்த்தோம்? கிலோகிராமில் மெஷர் பண்ணணும்.
இந்த லைட்டர் ஒன்ஸ் இன் கிராம். அதாவது வெயிட் கம்மியாக இருக்கிறத கிராமில் மெஷர் பண்ணணும். இன் ஷார்ட் கிலோகிராம் இஸ் ரிட்டன் அஸ் கேஜி. கிலோகிராம்னு எழுதுறதுக்கு பதிலாக சுருக்கமாக கேஜி, அதாவது கிலோகிராமை கேஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கமாகவும் எழுதலாம். கிராம் அஸ் ஜி. கிராம் அப்போ எப்படி எழுதலாம்? ஜி மட்டும் எழுதினா போதும். 1 kg ஈக்குவல் 1000 கிராம். 1 kgங்கிறது 1000 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்குது. 1 கிராம்ங்கிறது 1/1000 kg. Weighing machines. There are some example of weighing machines. Simple balance. இந்த சிம்பிள் பேலன்ஸில் நம்ம ஸ்டோன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். அனலாக் வேயிங் மிஷின், அதில் பாருங்கள் கிளாக் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்களா, மேலே பொருள் வைக்கும்போது அந்த கிளாக் வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்மால் ஹேண்ட் மாதிரி இருக்கா, அது வந்து எங்கே நிற்கிதோ அது வந்து அத்தனை கேஜி. இப்போ 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ 3க்கு நேரம் வந்து நின்றுச்சுன்னா 3 kg அப்படி நம்ம மெஷர் பண்ணலாம். டிஜிட்டல் வேயிங் மிஷின்ஸ். இந்த டிஜிட்டல் வேயிங் மிஷினில் மேலே பொருள் வச்சா கீழே அந்த டிஜிட்டலில் அது கிராமா கிலோகிராமா அப்படிங்கிறத காட்டும். 1 கிராம் ஈக்குவல் 1000 மில்லிகிராம். இந்த கிராம் அதாவது வெயிட்லேயே ஸ்மால் யூனிட் எது அப்படின்னு கேட்டால் மில்லிகிராம். இந்த மில்லிகிராம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்மாலாக சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஃபீவர்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப்லெட்டை ஃபுல்லாக கொடுக்காமல் என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி சின்னதாக நம்ம உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஸ்மால் யூனிட், அந்த சின்னதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மில்லிகிராம். புரியுதா? ஸோ 1 கிராம்ங்கிறது 1000 மில்லிகிராம் சேர்ந்தது தான் 1 கிராம். 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம். 1 கிலோகிராம்ங்கிறது வந்து 1000 கிராம் வந்து சேர்ந்தது தான் 1 கிலோகிராம். அதே மாதிரி இப்போ 1/2 கிலோகிராம். 1/2 கிலோகிராம்னா அப்போ எவ்வளோ வரும்? 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம், அப்போ 1/2னா அதில் பாதி, அப்போ எவ்வளோ வரும்? 500 கிராம். 1/4 கிலோகிராம். 1/4னா குவார்ட்டர். ஸோ இந்த குவார்ட்டர்னா 1/2ல் பாதி, அப்போ 1/2 எவ்வளோ கொடுத்துருக்கு? 500. அப்போ குவார்ட்டர் 250 கிராம். 3/4 கிலோகிராம். 3/4 கிலோகிராம் மீன்ஸ் வந்து முக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அப்போனா ஒரு குவார்ட்டரும் ஒரு ஹாஃப் இது ரெண்டும் சேர்ந்தது தான் 3/4 கிலோகிராம். அப்போ அந்த ஹாஃபுக்கு 500, குவார்ட்டருக்கு 250, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 750 கிராம். அப்போ 3/4 கிலோகிராம்ங்கிறது 750 கிராம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் இன்டு கிராம்ஸ். நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த கிலோகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 2 kg 250 கிராம். இந்த 250 கிராம்ங்கிறது கிராம்லேயே இருக்குது, அப்போ நம்ம அதை வந்து எதையும் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த 2 kgயை மட்டும் நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். 1 kg ஈக்குவல் 1000 கிராம். இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஸோ அப்போ 2 kgங்கிறது 2 × 1000 2000 கிராம். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த 250 கிராமையும் ஆட் பண்ணுங்க. இப்போ 2000 + 250 2250 கிராம். ஓகேவா? புரியுதா? செகண்ட் சம் பாருங்கள். 15 kg 30 கிராம். இந்த 15 kgயை நம்ம என்ன பண்ணணும்? கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். 1 kg ஈக்குவல் 1000 கிராம். அப்போ 15 kg ஈக்குவல் 15 × 1000 15,000 கிராம். ஏற்கனவே கொடுத்துருக்க அந்த 30 கிராமை அப்படியே ஆட் பண்ணுங்க. 15,000 + 30 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 15,030 கிராம். $3,500 மில்லிகிராம். இந்த 3,500 மில்லிகிராமை கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த மில்லிகிராம்ங்கிறது வந்து ஸ்மால் யூனிட்,
கிராம்ங்கிறது இந்த மில்லிகிராமை விட கொஞ்சம் பெரிய யூனிட் இல்லையா? ஸோ இந்த ஸ்மால் யூனிட்லேருந்து பிக் யூனிட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ 1000 மில்லிகிராம் ஈக்குவல் 1 கிராம். கரெக்டு தானே? 1000 மில்லிகிராம் ஈக்குவல் 1 கிராம். இப்போ 3500 மில்லிகிராம் எத்தனை கிராம் அப்படின்னா அந்த 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 3500 கீழே 1000ஆல் டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். 3 × 1000 3000. 3000 இப்போ சப்ராக்ட் பண்ணால் 500 கிடைக்குமா? கிடைக்கும் தானே? இப்போ இந்த 500 வந்து 1000 விட ஸ்மால் நம்பர், அப்போ நம்ம டிவைட் பண்ண முடியாது. இப்போ கோஷியன்ட் எது? 3ங்கிறது கோஷியன்ட், 500ங்கிறது ரிமைண்டர். இந்த 3ங்கிறது கிராம். புரியுதா? இந்த கோஷியண்ட்டாக எது வருதோ அது கிராம், ரிமைண்டராக எது வருதோ அதுதான் என்னது? மில்லிகிராம். ஓகேவா? இப்போ 3 கிராம் 500 மில்லிகிராம். கன்வெர்ட் இன்ட்டு கிலோகிராம். இப்போ 7500 கிராம். இப்போ 7500 கிராமை கிலோகிராமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கிராமை வந்து ஸ்மால் யூனிட், கிலோகிராம்ங்கிறது பிக் யூனிட். ஸோ இந்த ஸ்மால்லேருந்து இப்போ பிக்குக்கு போகணும் அப்படின்னா என்ன சொன்னேன் நான்? டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ 1000 கிராம் ஈக்குவல் 1 kg இல்லையா? இப்போ 7500 கிராம் இதில் எவ்வளோ வந்து கிலோகிராமாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். இந்த 7500 எதால்? 1000ஆல் டிவைட் பண்ணணும். 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 kg 500 கிராம் நமக்கு கிடைக்குது இல்லையா? செகண்ட் சம் பாருங்கள். 4250 கிராம் இதை கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம கிலோகிராமாக நமக்கு ஏற்கனவே தெரியும் 1000 கிராம் ஈக்குவல் 1 kg. அப்போ என்ன பண்ணணும்? இந்த கிராமை 1000 கிராமால் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்ம கிலோகிராம் கிடைக்கும். இப்போ 1000 கிராமால் டிவைட் பண்ணுங்கள். 4 × 1000 4000 இல்லையா? மீதி 250. அப்போ 4 கிலோகிராம் 250 கிராம். fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 7 kg 400 கிராம். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ கிலோகிராமை தான் நம்ம கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். கிலோகிராம் வந்து 7 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம். அப்போ 7 கிலோகிராம் ஈக்குவல் 7000 கிராம். 7000 + 400 7400 கிராம். செகண்ட் ஒன் பாருங்கள். 5 கிராம் 50 மில்லிகிராம். இதை மில்லிகிராமாக கன்வெர்ட் பண்ணணும். 1 கிராம் ஈக்குவல் 1000 மில்லிகிராம். 5 கிராம் ஈக்குவல் 5000 மில்லிகிராம். 5000 + 50 மில்லிகிராம் 5050 மில்லிகிராம். தேர்ட் சம் பாருங்கள். 9500 மில்லிகிராம். இதை நம்ம கிராமாவும் மில்லிகிராமாவும் எழுதணும். இதில் 1 கிராம் ஈக்குவல் 1000 மில்லிகிராம் இல்லையா? ஸோ அப்போ 1000ஆல் இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 9 × 1000 9000 வரும். அப்போ 9 கிராம் 500 மில்லிகிராம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். 15 kg 350 கிராம் கொடுத்துருக்காங்க. கிராமாக கன்வெர்ட் பண்ணணும். 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம். 15 கிலோகிராம் ஈக்குவல் 15000 கிராம். இப்போ 15000 ப்ளஸ் வந்து 350 15350 கிராம். ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 6250 கிராம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிலோகிராமாவும் கிராமாவும் கன்வெர்ட் பண்ணணும். 1 கிலோகிராம் ஈக்குவல் 1000 கிராம். ஸோ இப்போ 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6000 வருமா? 6 × 1000 6000. அப்புறம் ரிமைண்டர் வந்து 250 கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 6ங்கிறது கிலோகிராம், இந்த 250ங்கிறது கிராம்.